பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சண்டே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த சண்டே மிகவும் விசேஷித்த சண்டே. ஏனென்றால் எப்படி மேல் வீட்டு அறையிலே அவர்கள் 120 பேர் கூடி ஜெபித்த போது 50வது நாள் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுதான் இந்த சண்டே. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். அதே போல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் திருச்சபை மேல் இறங்கின போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். எங்க சபையில ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த நாளில கூட பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்து பதில் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜெபத்துக்கு அநேக முறை ஏன் இன்னும் பதில் கிடைக்கல? இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டின்படி நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் பதிலை பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் தேவை. இரண்டாவது, விசுவாசம் உள்ள ஜெபம் தேவை. பிரைஸ் லார்ட். பாருங்கள், ஒரு ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்ம மறக்காதபடிக்கு ரோமர் 12:12 வாசிக்கும் போது எல்லாம் எடுத்துக்கோங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். முதல்ல நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுனால ஒன்று நாம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறோம், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்ப நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், என் சூழ்நிலை கண்டிப்பா மாறும். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதுல நீங்க சந்தோஷமாய் இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்? நிச்சயமா அடுத்தவங்க சொல்லுவாங்க, என்ன இப்படிலாம் இருக்கிறீங்க, இப்படிலாம் நடக்குது, என்ன இயேசு கிறிஸ்து என்ன ஆயிடுச்சு, ஏன் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இப்படிலாம் நடக்குது? அப்போ நம்ம நம்பிக்கையை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விலகக்கூடாது. ரெண்டாவது, உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணும். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை உபத்திரம் இல்லைன்னு சொல்லல, உண்டு. ஆனா ஜெயித்தவர் இப்ப எங்க இருக்கிறாரு? அல்லேலூயா. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு ஃபேமஸ் ஒரு வீரர், அவருடைய மகனுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம்? கண்டிப்பா எங்க அப்பா எனக்கு என்ன எல்லா காரியத்தையும் எனக்கு என்ன செய்வாரு, கற்றுக் கொடுப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, உபத்திரவத்தை நான் ஜெயித்தேன், உன்னையும் ஜெயிக்க வைப்பேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த உபத்திரவத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். பிரைஸ் லார்ட். கஷ்டம் பாடு வரும்போது ஐயோ என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விலகி போ. பொறுமையா பொறுமையா. ஏன்னா நான் வெற்றி ஏற்கனவே பெற்றவர் எனக்குள்ளே இருக்கிறார். மூன்றாவது காரியம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தாதான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே ஜெபத்திலே எப்படி உறுதியா இருப்பது, ஜெபத்திலே எப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. சில பேர் நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம், அழுது ஜெபம் பண்றோம், முழங்கால நடந்து ஜெபம் பண்றோம், எப்படிலாம் ஜெபம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் இல்லாமல் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு. அப்ப ஜெபத்துக்கு போவதற்கு முன்பாகவே தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்று அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும். தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அவிசுவாசம். தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, அப்ப அவருக்கு எது பிடிக்கும்? அல்லேலூயா. அப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருப்பேன், உபத்திரவத்தில் நான் பொறுமையா இருப்பேன், ஜெபத்தில்
நான் உறுதியா இருக்க போறேன். பிரேஸ்லா. அப்ப ஜெபத்துல உறுதியா இருந்து விசுவாசமா ஜெபித்த ஒரு நபரை பார்க்க போகிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16, 17 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து இங்கே யாக்கோபு எழுதுகிறார். அந்த தீர்க்கதரிசியுடைய பெயர் எலியா. பாருங்க, இப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு தீர்க்கதரிசியை புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் கோடிட்டு எழுதுகிறார். பாருங்க, அந்த எலியாவை குறித்து சொல்லப்படுங்க. இப்போ பாருங்க, உங்களில் ஒருவன், பாருங்க அதுக்கு முந்தின வசனம், உங்களில் ஒருவன் 13 வாசிக்கிறேன், 5:13. உங்களின் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள். அல்லேலூயா. துன்பம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்ப ஏன் நம்ம பாடணும்? பாடும்போது ஒன்றை நம்ம பிரதிபலிக்கிறோம், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதுக்கடுத்து, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவேற்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர். அப்பொழுது, இப்பதான் நம்ம பார்க்க போறோம், விசுவாசமுள்ள ஜெபம். சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, விசுவாசமுள்ள ஜெபம் சுகத்தை கொண்டு வரும். விசுவாசமுள்ள ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். விசுவாசமுள்ள ஜெபம் எனக்கு பதிலை கொண்டு வரும். பிரேஸ்லா. அப்போ முதலாவது ஜெபத்துக்கு முன்னாடி என்ன தேவை என்றால் விசுவாசம் தேவை. பாருங்க, வியாதிப்பட்டா விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணணுமா? அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் அப்படின்னா என்னன்னா, இயேசு என் வியாதியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளை நான் சுகமாயிட்டேன், ஆகையால் நான் இப்ப ஜெபிக்க போறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்க காயத்தினால நான் சுகமானதுக்காக நன்றி. அப்ப ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்க கைகளிலே உங்க கால்களிலே படிந்த அந்த காயத்தினால் நான் சுகமா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்குதான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுப்பேரா அப்படின்னா அது என்ன ஆகக்கூடாது? அவிசுவாச ஜெபம், விசுவாச ஜெபம். இப்போ விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். பாருங்க, கீழே பார்க்கும்போது 17ஆவது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்க 16 பாருங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் நீதிமான்? நீங்க தானே நீதிமான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணனா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீதிமான் என் ஜெபத்துக்கு இன்று முதல் நிச்சயம் பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி ஜெபிப்பானா? ஊக்கமா ஜெபிப்பானா. அதான் நீ பார்க்க போறோம். எப்படி ஊக்கமா ஜெபிக்கிறது? கீழே போட்டிருக்குது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பாகால் தான் மழையை உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த எலியா போய், இல்லைங்க பாகால் இல்லைங்க, வானத்தையும் பூமியும் படுத்த யெகோவா தான் மழையை உண்டாக்குறவர். இப்ப நான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், 3 ஆண்டு மழை பெய்யாது அப்படின்னு சொன்னா தேசத்துல எங்கேயும் மழை பெய்யல, ஒரு சொட்டு தண்ணி கூட. அந்த ராஜா, ஆகாப் ராஜா நடுங்கிட்டான். எங்கடா அந்த எலியாவை பிடிச்சு தேடிட்டு இருக்காங்க. எலியா ஆண்டவர் மறைச்சு வச்சிட்டாரு. திரும்ப அடுத்த வருஷம் பாருங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணினா அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட எலியாக்கு தேவை. இப்ப நம்ம சொல்லணும், இந்த பட்டணத்துல மழையை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். பாருங்க, வானத்தை அடைக்கவும் தெரிஞ்சிருக்குது, வானத்தை திறக்கவும் செய்திருக்கு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் ஜெபம் சுகத்தை திறக்கும், ஐஸ்வர்யத்தை திறக்கும், தைரியத்தை திறக்கும், மகிழ்ச்சியை திறக்கும். இயேசுவின் நாமத்தினால. நல்லா புரிந்துக்கோங்க. நீங்க சொல்லலாம், நம்ம சொல்லலாம், அவன் எலியா அக்கினியை இறக்குனாரு, அவன் பெரிய திக்தரிசி, அவர்கிட்ட குடும்பமா பிள்ளையா? அப்படி இல்லாம இந்த இடத்துல ஆவியான் நோட் பண்ணியிருக்காரு பாருங்க, எலியா என்பவன், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நம்மை போல
பாடுள்ள மனுஷனா. இப்போ ஒவ்வொருவருக்கும் நீங்க கூப்பிட்டு நான் பேசினேன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் பெரியதா இருக்கும், அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, இப்படியே எல்லாத்துட்டும் கேட்டானா எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. சொல்லுங்க, என்கிட்ட சேர்ந்து சொல்லுங்க, நானும் பாடு உள்ள மனுஷன்தான், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, கவலை இருக்குது. ஆனா எலியாவுக்கும் இப்படிதான் இருந்துச்சான். இல்லையா? உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்க சொல்றீங்களோ அத்தனை பிரச்சனையும் எலியாவுக்கும் இருந்துச்சான். ஆனா அவன் ஜெபம் பண்ணானா பதில் கிடைச்சிச்சான். அப்ப கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அப்ப நான் ஜெபம் பண்ணா கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் எனக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக நான் ஜெபித்தால் பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப உங்க ஜெபத்துக்கு என்ன நீங்க நம்ம எதுவுமே என்ன செய்ய காரணம், எனக்கு எப்படிப்பட்ட வியாதி தெரியுமா, எனக்கு எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பாடு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் எலியா சொல்ல உன்னைய மாதிரி தான்ப்பா நானும் இருந்தேன். அல்லேலூயா. அப்போ இன்னொருத்தர் நம்ம ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு சொன்னாலும் ஆண்டு எலியா சொல்ல நானும் உன்னைய மாதிரி தான் இருந்தேன், ஆனால் நான் கருத்தா ஜெபித்தேன். அப்போ கருத்தா ஜெபிக்கிறதுனா என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம். என்ன கருத்தா விசுவாசமா அப்படி ஜெபிக்கிறனா என்ன அர்த்தம், அந்த ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம் முதல் சில வசனங்கள் 44வது வசனம் வரை நம்ம பார்த்தோம்னால் ஒரு சம்பவத்தை அங்கே எழுதப்பட்டிருக்குது. எல்லாம் சிறு பிள்ளைங்க அங்கே போகக்கூடாது, எல்லாம் உட்கார்ந்து கொள்ளுங்க, கொஞ்சம் கவனிங்கள். பிள்ளைங்களுக்கு நம்ம ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும். என்ன பொருள் உங்ககிட்ட நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்ககிட்ட பொருள் காசே இருந்தாலும் இல்ல நீ பேக்குக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு மறுநாள் பேக் வாங்கி தரணும். அல்லேலூயா. பாருங்க, ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க. இப்போ என்ன ஜெபத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்றால் விசுவாசமா எப்படி ஜெபிக்கிறது. இப்ப அதான் ஜெபம் பண்றோம், எல்லாருமே என்ன செய்யறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில விசுவாசம் உள்ள ஜெபம் தேவை. இப்ப பாருங்க, அந்த தேசத்திலே 3 ஆண்டு மழை இல்லை. இப்போ அந்த ராஜாவை போய் எலியா சந்திக்கிறான். அவனுடைய பெயர் ஆகாப்பு. ஆகாப்பு கிட்ட போய் சொல்றான். பாருங்க, நான் வாசிக்கிறேன் 41. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். நல்லா என்னை கொஞ்சம் கவனிங்க. 3 ஆண்டு ஒரு சொட்டு மழை இல்லை. அல்லேலூயா. இப்போ இன்னும் மழை வரல. ஆனா அவன் கர்மேல் பர்வதத்தில் அவன் ஏறுவதற்கு முன்பாக சொல்றான், அந்த ராஜாவை கூப்பிட்டு சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ்லா. இதான் ரகசியம். நம்ம ஜெபத்துக்கு ஏன் இன்னைக்கு பதில் கிடைக்கலன்னா, நம்ம ஏதோ பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று எண்ணத்தில் ஜெபிக்க போக கூடாது. பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. 3 ஆண்டு மழை பெய்யல. ஆனா இப்போ எலியாவின் காதுகளிலே ஒரு இடி முழக்கம், பெரும் இரைச்சல் கேட்கப்படுகிறதா. ஹல்லேலூயா. அந்த மழையின் சத்தத்தை, அந்த இடியின் சத்தத்தை எலியாவின் காதுகளில் கேட்கப்படுகிறது, ஆகாப்பின் காதுகளில் கேட்கப்படலை. ஹல்லேலூயா. ஏன்னா இவன் விசுவாசத்தோடு அதை பார்க்கிறான். இப்போ உங்களுக்கு நீங்க எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை, அந்த பதில நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. உங்க கையில பணத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த பணம் கிடைச்சிருச்சு, அந்த பணத்தை நீங்க எண்றீங்க, செட்டில் பண்றீங்க, அதை பார்க்கணும். நீங்க சுகமாயிட்டீங்க, நான் நல்ல சுகமாயிட்டேன், நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நான் பலனா இருக்கிறேன், நான் குதிக்கிறேன், அதை நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே நீங்க என்ன செய்ய வேண்டும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆகாப் ராஜாவே, நீ ரதத்தை எடுத்துட்டு ஓடிடு, நனைஞ்சிடக்கூடாது பாரு. அல்லேலூயா. என்ன விசுவாசமா பேசலாம் பாருங்க. அல்லேலூயா. நம்ம சபை உண்மையாவே விசுவாசமா நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம விசுவாசமா பேசுவோம். நம்ம சும்மா விசுவாசமா பேசுறது சும்மா அற்பமான காரியம் கிடையாதுங்க. நான் பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன், நீங்களும் கேட்பீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சுகத்தின் இரைச்சலை கேட்பீர்கள், ஆசீர்வாதத்தின் இரைச்சலை கேட்பீர்கள், வெற்றியின் இரைச்சலை கேட்பீர்கள், சமாதானத்தின் இரைச்சலை கேட்பீர்கள், சந்தோஷத்தின் இரைச்சலை கேட்பீர்கள். இப்படி நினைச்சுதான் ஜெபத்துக்கே போகணும். நம்ம போயிட்டான் பாருங்க, மேல போயிட்டான் பாருங்க. பாருங்க, அடுத்த வசனம் வாசிப்போம். பின்பு ஆகாப் போஜனபானம் பண்ணும்படியாக போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஏயா இப்படி ஜெபிக்கணும்? அல்லேலூயா. என்ன பண்ண, என்ன நினைக்கானா, அந்த இடத்துல என்னன்னா
அவனுடைய எல்லா டிஸ்டர்பன்ஸும் எடுத்துட்டு அவன் தலையை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறனா ஒரு மனம். அல்லேலூயா. ஒரு மனத்தோடு நம்ம இப்ப ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்போம். டிக் 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 வாட்ஸ்அப் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. ஒரு காமனே ஜெபம் பண்ணிருக்கல, தெரியும் ஒரு ஃபோன் வந்துடும். ஆமாக்கா இப்போ ஜெபம் பண்ண உட்காந்தேன். டிஸ்டர்பன்ஸ் வராதுன்னு சொல்லல. நீங்க என்ன பண்ணணும், ஒரு 15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க போறீங்கன்னா நீங்க முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இல்லைடா அமைதியாக உட்காந்து நான் ஜெபிக்க போறேன், பிரேஸ்லா நான் ஜெபம் பண்ண போறேன். ஒரு மனம் அங்கு எலியா தலையை குனிஞ்சு, அதாவது கற்ப வேதனைப்படும் அளவுக்கு தலையை குனிஞ்சு ஒரு மனமா எதையுமே பார்க்கல. மேகம் ஏதாவது கருமேகம் தெரியுதா அப்படிலாம் பார்க்கல. பாருங்க, அப்படி ஜெபம் பண்றான். தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்றோம், ஒரு நாள் ஜெபம் பண்றோம், 2 நாள் ஜெபம் பண்றோம். சரி அவர் செய்யும்போது செய்யட்டும். அல்லேலூயா. அவர் செய்யும்போது கரெக்டாக கொடுப்பார், விட்டுருவோம், ஜெபத்தை விட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னொன்னு பாருங்க, இப்ப இந்த ஜெபம் எலியா எதற்காக ஜெபிக்கிறான்? பிரியாணிக்கா மலைக்கா? கரெக்டா சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடி எந்த காரியம் என்பதை தீர்மானிக்கணும். எதுக்காக ஜெபி? நிறைய காரியம் இருக்குது. ஆனால் நீங்க ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு காரியமா கொண்டு போகணும். ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனா இந்த காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒருமனப்படுறான், ஊக்கமா ஜெபிக்கிறான். இப்போ அவன் வேலைக்காண்ட போய் சொல்றான் போய் பாரு. அப்ப எதை எதிர்பார்க்கிறான்? விசுவாசத்தோடு பதிலை எதிர்பார்க்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் கண்டிப்பா கொடுத்துட்டாரு. ஒரு தடவை போய் அந்த வேலைக்காரன் போயிட்டு வரான். வேலைக்காரன் எலியா மாதிரி விசுவாசமா இருந்தானு தெரியாது. போயிட்டு ஐயா ஒன்றும் இல்லையா, சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஜெபம் பார்ப்பான். ஐயா நம்ம என்ன செஞ்சிருப்போம், எந்திரிச்சிருப்போம் ஜெபத்தை. அவன் விடல. அல்லேலூயா. நீ 7 தடவை போய் பார், நீ பரிபூர்ணமா போய் பார். எப்படி ஆயினும் ஒரு கையளவு மேகம் தோன்றும், நான் விசுவாசிக்கிறேன், என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். பிரைஸ்லா. அடுத்து பாத்தீங்கன்னா வாசிங்க 7ஆம் 44 டக்குனு மைக்ல. 7ஆம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அல்லேலூயா. என்ன அர்த்தம் என்றால் பதிலை சிறித அளவு காணும் வரை ஜெபத்தை விடல. அல்லேலூயா. உள்ளங்கை மேகம்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் சொல்லுங்க. உள்ளங்கைனா இது இதுதான். இது உள்ள தினோண்டா தெரியுது. அல்லேலூயா. நீங்க சின்ன ஆண்டவரே இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் கிடைக்கணும் ஆண்டவரே, அப்படி சின்ன ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா விடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு 500 ரூபா தேவைப்படுது ஆண்டவரே, அன்னைக்கு ஆண்டவர் சந்திச்சுட்டாருன்னா நீ கண்டுபிடிச்சணும். உள்ளங்கை மேகம் தோன்றிடுச்சுடா. அல்லேலூயா. உள்ளங்கை மேகம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, தோன்றி விட்டது. அல்லேலூயா. பாருங்க ஆண்டவரே நான் இதுல எப்படியா நல்லா பாஸ் ஆகணும் ஆண்டவரே, உள்ளங்கை மேகம் நினைஞ்சிருச்சு. சின்ன ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் போது நீங்கள் அதில் தொடர்ந்து ஓடணும். பிரேசலா. ஆண்டவர் அந்த இத்தினோண்டு அளவு இருக்கிற அந்த கையளவு உள்ளங்கை அளவு மேகம்தான் பெரிய மலை இறைச்சலை, பெரிய மேகங்களை உண்டாக்க போகிறது. அல்லேலூயா. பிரேசலா. பாருங்க, நான் அநேக நேரங்களில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சில போன வாரம் தியானிச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கும்போது எனக்கு சில அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போ எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு 2000 என்னோட ஜிபேக்கு வந்துச்சு. நான் நிறைய கேட்குறேன் 2000. அப்போ ஆண்டவர் 2000 மட்டும் தப்பா நினைக்காத, அதுக்குள்ள பல லட்சங்கள் இருக்கிறது, அதுதான் பலுகி பெருக போகிறது. ஹல்லேலூயா. அதனால நீங்க உங்களுடைய சின்ன ஜெபத்துக்கு பதில் கிடைத்த உடனே நீங்க அலர்ட் ஆயிருங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். இந்த சின்ன கையளவு உள்ளங்கை அளவு மேகம் தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறா? சின்ன உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வர எல்லாரும் கை வைத்துட்டீங்களா? நிறைய பேர் கை வைத்துல பாருங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீங்க கற்றுக் கொடுக்கணும் பாருங்க.
சின்ன நான் பேனாக்கா ஜெபிச்சேன், எனக்கு ஏசப்பா பதில் கொடுத்தாரு அப்படின்னு கட்டுது. நல்ல கையை உயர்த்துங்க. இப்போ உங்கள் பதில் தான் உள்ளங்கை மேகம். அல்லேலூயா. கையை தட்டிக்குங்க. உள்ளங்கை மேகத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன், இனி எனக்கு பதில் கிடைக்கும். பெரிய பெரிய ஜெபத்துக்கு கர்த்தர் எனக்கு பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. சின்ன தலைவலி, அந்த தலைவலி நமக்கு எத்தனை தடவை சுகமாக்கி இருக்காரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் எனக்கு 2 மாதமா இருக்கும், ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அது உடனே அதை சுற்றி பார்த்து அதை திரும்பினால என்னுடைய சரீரம் போதுக்கு 3 hours 5 hours கீழே திரும்ப அந்த ஹில்ஸில் போய் இறங்கி வந்து எனக்கு என் சரீரத்தில் இந்த கழுத்து பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிருச்சு. இந்திச்சா அப்படியே மாதிரி ஆயிரும், திரும்ப படுத்த மாதிரி ஆயிரும். அவங்க கேட்ட டாக்டருக்கு MRI ஸ்கேன் எடுங்க, நீங்கள் வண்டி அதிகமாக ஓட்டுறீங்க, அதனால தான் அப்படி இருக்கும், இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு எத்தனையோ தடவை சுகம் கொடுத்துருக்கிறா. அல்லேலூயா. எத்தனை தடவையோ சுகம் கொடுத்துருக்கிறா. பாருங்க, நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் அது கொஞ்ச நாளாக இருந்துச்சு. டாக்டர் தான் நீங்கள் அதை எடுக்கணும், இந்த மாத்திரை சாப்பிடணும், அந்த மாத்திரை சாப்பிடணும், ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்துட்டார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. நல்லா புரிந்துக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற சின்ன காரியத்தை கண்டுபிடிங்க. அந்த காரியத்துக்கு பதில் கொடுத்தீங்களா ஆண்டவரே, என் ஜெபத்துக்கெல்லாம் நீங்க பதில் கொடுப்பீங்க ஆண்டவரே, என்னை சுகமாக்குவீங்க ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுப்பீங்க ஆண்டவரே, எனக்கு தைரியப்படுத்துவீங்க ஆண்டவரே. எனக்கு 100 ரூபா சந்திப்பீங்கன்னா உங்களால 1 லட்சம் ரூபாவை சந்திக்க முடியும். எனக்கு 2000 ரூபா சந்திப்பீங்கன்னா எனக்கு உங்களால கோடிகளை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க. சின்ன ஜெபத்தை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. சின்ன ஜெபத்துக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் இன்னைக்கு நல்லா சுகத்தை கொடுத்தீங்க, நன்றி. வயிற்று வலிக்கா நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. 100 ரூபாய்க்கு ஜெபிக்கலாம், 500 ரூபாய்க்கு நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஜெபம் நிறைவேற பல லட்சங்களை கர்த்தர் உங்க கையிலே கொடுப்பார். உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, அப்போ இன்னொரு உதாரணம். முதல்ல இங்க என்ன இருக்குன்னா, அவன் ஜெபத்தை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான். அப்ப எலியா ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசத்தோடு ஜெபம். இன்னொரு ஜெபம், ஜெபத்திலே நம்ம உறுதியா இருக்கணும். சில நேரங்களில் நம்ம பதில் தாமதமாகலாம், பதிலை கிடைக்காமல் போகலாம், ஆனா சோர்ந்து போகக்கூடாது. பதிலை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் விடக்கூடாது. பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்ல. யாத்திரா புஸ்தகம் 17வது அதிகாரம். இங்கே மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல யுத்தம் பண்ணும்படியாக அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். அப்பொழுது மோசே மலை மேலே ஏறுகிறான். மோசேக்கு உதவியாக ஆரோனும் ஊரும் அவனுக்கு உதவியாக கூட நிற்கிறார்கள். கீழே யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லாம் எடுத்தவங்க ஆமென் சொல்லுங்க. யாத்திரா புஸ்தகம் 17வது அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்கள், 11, 13, 14 வரை, நீங்க 15 வரை நீங்க பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள். இப்போ இங்க ஏற்கனவே நம்ம இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி தியானிச்சுக்கிறோம். இப்போ நான் சொல்றேன் கவனிங்க. இப்போ யுத்தம் கீழே நடக்குது. எதிர அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தம் பண்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அமலேக்கியரோட யுத்தம் பண்றாங்க. இப்ப மோசே கையை உயர்த்தின உடனே இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்கிறாங்க. பிரைஸ்லா. மோசே கையை கீழே தாழ்த்தின உடனே அமலேக்கியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்கிறார்கள். இப்ப எங்கட சொல்லுங்க, மோசே கையை உயர்த்தின போது யார் ஜெயிக்கிறா? அமலேக்கியரா இஸ்ரவேல் ஜனங்களா? அல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? பிரேசலா. சரி, கையை கீழே போட்டோட யார் ஜெயிக்கிறா? இப்ப வெற்றி தோல்வி. நம்ம வாழ்க்கையிலும் கூட மகிழ்ச்சி, துன்பம், வேதனை, வெற்றி, தைரியம், பயம் இப்படி மாறி வந்துகிட்டே இருக்குதா? பிரேசலா. நம்ம ஜெபத்துக்கு சில நேரங்கள் பதில் கிடைக்குது, சில நேரங்கள் பதில் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரே நிலையாக இருக்க வேண்டும். பிரேசலா. இப்போ மோசேக்கு ஒரு கல்லை கொண்டு வராங்க. இப்படி ஒரு கல்லை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு பக்கத்துல ஆரோனும் இந்த பக்கம் ஊரும் கை உயர்த்தி அவனை தாங்குறாங்க. இந்த கல்லு தான் கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா.
நீங்க ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வரக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் உன்னதத்தில் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறேன், கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்யும்படி, மோசேக்கு உதவி செய்யும்படி பரிசுத்தம், மோசேக்கு உதவி செய்யும்படி ஊரும் ஆரோனும் இருந்தாங்க. நமக்கு உதவி செய்யும்படி ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்துக்கு உதவி செய்யும்படி ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் ஜெபம் பண்ணா தான் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண தீர்மானிச்சாதான் உதவி செய்ய முடியும். நீ தீர்மானிக்காம இருக்கும்போது அவரால் என்ன செய்ய முடியாது உதவி. நான் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவரே ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறேன், நான் அவரோட ரத்தத்தினாலும் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், இயேசு ரத்தம் என் மேல இருக்குது, நான் இயேசுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றேன். பிரைஸ்லா. இப்படி ஜெபித்த போது அவனுடைய மோசேயுடைய கை ஒரே நிலையா இருந்த போது என்ன நடந்துச்சுன்னா, அமலேக்கியர்கள் தோற்று போயிட்டாங்க. அல்லேலூயா. உங்க ஜெபத்தை இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1/2 மணி நேரம் ஜெபத்தை தொடர்ச்சியா செய்யணும். பிரைஸ்லா. ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் அதிகமா இருக்குது அப்படி குறைச்சிக்கோங்க, உங்க விருப்பம். அல்லேலூயா. நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்கலாம், 1/2 மணி நேரம், ஆனால் நீங்க செய்கிறதை தொடர்ச்சியா செய்யணும். தொடர்ச்சியா ஒரு டயத்தை குறிக்கணும். சும்மா நம்ம ஜெபம் பண்ணா அது உங்களுக்கு டயத்தை திருடிடுவோம். பிரைஸ்லா. காலை எந்திரிச்சு நான் ஒரு காமனா ஜபிக்க போறேன், மதியானம் ஜெபம் பண்ண போறேன், இரவில் நான் ஜபிக்க போறேன். நீங்களா நேரம் வச்சு ஜெபம் பண்ணி பழகுங்க. பிரைஸ்லா. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ண தீர்மானுங்க. அந்த ஜெபத்திலே உறுதியா இருங்கள். பிரைஸ்லா. அந்த ஜெபம் பண்ண போவதற்கு முன்பாக நீங்க ஒரு முழு மனதோடு இருக்கணும். பிரைஸ்லா. உட்காந்து முழுவுமே கண்ணை முடிந்தா முழங்கால் படிட்டு கண்ணை மூடி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ்கா. அப்படி ஜெபிக்கும் போது அப்படி அங்கிட்டு பார்த்து செல்போனை பார்க்கணும், அங்கிட்டு பார்க்குறது இங்கிட்டு பார்க்குறது, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், இந்த பப்போ வந்துடுறேன் அப்படிலாம் பேசக்கூடாது. இல்லை, கொஞ்சம் நேரமா இருந்தாலும் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு என்ன செய்யணும். ஜெபம் பண்ண வேற எங்கேயுமே வீட்டில் அவ்வளோவா ஜெபம் பண்ண முடியல, வெளியே எங்கேயோ போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லை மாடியில் போய் ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது இல்லை காலையில் வேகமாக எழுந்திரிச்சு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம், ஜான் வெஸ்லியுடைய அம்மையார். அவங்க அம்மா 19 பிள்ளையா 9 பிள்ளைங்களான்னு தெரியல, 19 பிள்ளை. எத்தனை பிள்ளை பெற்று எடுத்திருக்காங்க? இங்கே யாரும் அப்படி இருக்கோமா? இல்லையா? இல்லை, 2 பிள்ளை 1 பிள்ளை அவ்வளோ நிப்பாட்டிட்டோம். பிரைஸ்லா. எத்தனை பிள்ளையை பெற்று எடுத்தாங்களாம் பாங்க, அவங்கள பாராட்டணும். பரலோகம் போனால் கண்டிப்பாக பாராட்டணும். பாருங்க, 19 பிள்ளையை பெற்றெடுத்தவங்க. 19 பிள்ளைங்க இப்போ சபையா நடத்திடலாம். பிரைஸ்லா. காலை விடிஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க. 19 பிள்ளைய வளர்த்தாங்க. 19 பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்களாம், பெரிய தனியா ரூம் இருக்காதான், ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு மூடிட்டு நடுகாலில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். ஆரம்பத்தில் நிறைய பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணாங்களாம். அப்புறம் அந்த பிள்ளைங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, அல்லேலூயா, அம்மா ஜெபம் பண்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாய் தாயுடைய அந்த ஜெபம், தாயுடைய காரியங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். பிரைஸ்லா. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அம்மா ஜெபம் பண்ணி பார்த்ததே கிடையாது, அப்படி உங்க பிள்ளைங்க சொல்லக்கூடாது. எங்க அம்மாவா அப்படிலாம் ஜெபம் பண்ணது பார்த்ததே கிடையாது பாஸ்டர். எங்க அம்மா பேசிதான் பார்த்துருக்கிறேன், சத்தம் போட்டதை பார்த்துருக்கிறேன், சண்டை போட்டதை பார்த்துருக்கிறேன், அழுததை பார்த்துருக்கிறேன், ஆனா ஜெபித்ததை பார்க்கவில்லை அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சொல்ல காரணமே அவங்க நினைச்சாங்க. எத்தனை காரணம் சொல்லலாம். 19 பிள்ளைங்க. ஐயோ சூப்பராக இருக்கு பாருங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. கார் 2 கார் வாங்கணும், 3 கார் வாங்கணும் நினைக்கிறேன். அந்த 19 பிள்ளைகள்ல 3 பேர் 70 வீரர்களாய் மாறினார்கள். ஜான் வெஸ்லி, அவங்களுடைய சகோதரர், அத்தனை பேரும் ஆண்டவர் சிறப்பா அந்த தேசத்தை இன்னைக்கு நம்ம பேசுறோம் பாருங்க. அந்த UK யுனைடெட் ஸ்டேட்லயே அந்த பிள்ளைங்களை சிறப்பா கொண்டு வந்தாங்களாம். அல்லேலூயா. குறித்த நேரம் வந்த உடனே பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு நடுகாலில் போய் மூடிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்களாம். இந்த பிள்ளைங்க அவங்க அம்மாவோட ஜெபத்தை பார்த்து 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 இந்த பிள்ளைங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சுதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பை ஆண்டவர் ஆசை வச்சார்.
அதில் பெரிய எழுப்புதல் வீரர் தான் ஜான் வெஸ்லி. அதுலேருந்து ஒரு இங்கிலாந்து தேசத்தையும் அமெரிக்கா தேசத்தையும் அசைச்சார். அப்போ நம்ம காரணம் என்ன செய்ய முடியாது? நமக்கெல்லாம் எத்தனை பிள்ளைங்கள்? யாருக்கு 10 பிள்ளைகள் இல்லை, 5 பிள்ளை கூட இல்லை. பாருங்க, எங்கள் அம்மாலாம் 6 பிள்ளை பெற்று எடுத்தாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. அல்லேலூயா. அவ்வளோதான். அப்போ நம்ம எவ்வளவா ஜெபிக்கலாம். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு முன்பாக ஒரு முடிவு பண்ணுங்கள். பிரைஸ்லா. ஆண்டவரே நான் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால் என்னால் ஜெபிக்க முடியும். எனக்குள் ஜெபித்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறா. நான் ஜெபிக்க அந்த ஜெபம் என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், எங்க சபையே மாற்றும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் இப்படி பெட்ஷீட்டை மூடி ஜெபம் பண்ணிட்டு இங்க வந்துட்டீங்கன்னா சபை எங்கேயோ போயிடும். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு இது அவங்களுக்கு ரூம் கிடைக்கல, அதனால பெட்ஷீட் மூடி. நமக்குலாம் எத்தனையோ இடம், கிச்சன் கூட இருக்குது. நானும் ஆரம்பத்தில் ஜெபித்தது பாத்ரூம்லாம் ஜெபிச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே ரசிக்கப்படல. பாத்ரூமில் போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போய் திடீர்னு கதவு என்னடா பண்ணுற, வீட்டில் கதவு தட்டுவாங்க, என்னடா இவன் போனாவே வரமாட்டான், உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் எல்லாம் அந்த வேஸ்ட் திங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே இருட்டாரதான், லைட்டு இருக்காது, அதுக்குள்ளே போய் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஜெபம் சொட்டு சொட்டா நினையும். அல்லேலூயா. இப்போ ஜெபிக்கிறதுக்கு சூப்பர் அறையை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. ஏசியே கொடுத்துருக்காரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம சூழ்நிலையை காரணத்தை சொல்லக்கூடாது. நம்ம எந்த நிலையிலையும் ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் மாறிவிடும், உங்கள் உடன் பிறந்தவர்கள் மாறிவிடுவார்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க, உங்கள் வலது கரத்தை தலைமை வச்சுங்க. இயேசுவின் நாமத்தால இந்த நாள் முதல் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெப அபிஷேகத்தை என் மேல நீங்க ஊற்றினதுக்கா நன்றி. எனக்குள்ள ஜெபித்த இயேசு இருக்கிறார். ஆமென். கைகளை தட்டி ஹல்லேலூயா. இன்னொரு குட் நியூஸ் சொல்றேன். நீங்க ஜெபிக்க விரும்பினா உங்களை ஜெபிக்க வைப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படி ஜெபிச்சார் தெரியுமா? அவர் தேவகுமாரனா இருந்து ஏன் ஜெபிக்கணும்? அதிகாலை இருட்டோடு ஜெபித்தார். மாலையில துவங்கி மறுநாள் நைட் காலையில வரை ஜெபம் பண்ணார். சிலுவைக்கு போகும் வரை அவர் ஜெபித்தார். கெத்செமனிலே அவர் ஜெபித்தது பார்க்கும்போது பாருங்கள், ஒரு லூக்கா சுவிசேஷம் நமக்குள்ள ஜெபிக்கிற இயேசு இருக்கிறார். ஆகையால் நாமும் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. நாம் அனைவரும் ஜெபிக்க முடியும். ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 19வது லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42வது வசனம், 44வது வசனம், 42, 43, 44வது வசனங்களை பார்க்கும்போது ஒரு அற்புதமாக சொல்லப்படுறான். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியே அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்து பல இடங்களில் ஜெபம் பண்ணார். பாருங்க, அப்பத்தையும் அந்த 2 மீனையும் 5 அப்பவும் வாங்கும்போது பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். லாசரு உயிரோடு எழுப்பும் போது ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நீ எனக்கு எப்போதும் செவி கொடுத்தபடியா உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிதாவின் சித்தத்துக்காக எப்படி ஜெபித்தாராம்? அதிக ஊக்கத்தோடு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறித்து தேவ சித்தம் என்ன தெரியுமா? நீங்க வாழணும். அல்லேலூயா. நீங்க செழித்து இருக்கணும், நீங்க சுகமாய் இருக்கணும், உங்க சந்ததி நல்லா இருக்கணும். இதுதான் தேவ சித்தம். ஆனால் தேவ சித்தத்துக்கு எதிராக பிசாசு என்ன செய்கிறான்? தடை செய்கிறான். உங்களுக்கு வியாதிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை கொடுக்கிறான். இப்போ தேவ சித்தத்தை நம் வசனத்து மூலமா அறிந்து இங்க வேத வசனம் சொல்லுது, அதிக ஊக்கத்தோடு நீதிமான் செய்யும் ஜெபம் எப்படி இருக்குமா? ஊக்கமா இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் எப்படி இருக்குது? அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உங்க வலது கரத்தை உங்க இதயத்தை வச்சு, எனக்குள்ள அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, என்னால எல்லா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னால ஜெபிக்க முடியும். எனக்குள் இயேசு இருக்கிறபடியா, எனக்குள் ஆவியானவர் இருக்கிறபடியா, என்னால எந்த இடத்திலையும் ஜெபிக்க முடியும்.
நல்லா புரிந்துக்கோங்க. ஸ்கூல்ல, காலேஜில், ஹாஸ்டல்ல ஜெபிக்க முடியும். பிரேஸ்லா எந்த இடத்துலையும் நீங்கள் ஜெபிக்க முடியும். நல்லா புரிந்துங்க. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு 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 ஹாலில் 30 பேர் 50 பேர் இருப்பாங்க. டார்மெண்ட்ரி. எப்போ பார்த்தாலும் சவுண்டு தான். இவன் அவனை அடிக்க, அவனை அடிக்க, ஜோமே யாரும் நம்ம ஜோமெண்ட் இருந்தால் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் ஜோம் பண்ணணும், எனக்கு தனியாக ரூம் வேணும். அப்போ தனி ரூம் கொடுத்தாரு ஆண்டவர். கொடுத்து எனக்கு தனி அறை வேணும். அப்போ என் பெட்ஷீட்டை எடுத்து அந்த ரூமில் 3 பேர் தான் இருப்போம். அந்த 3 பேர் இருந்தாலும் நான் தனியாக ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்லி ஒரு பெட்ஷீட்டை எடுத்து மூலையில் இந்த பக்கம் ஒரு பெட்ஷீட்டு, இந்த பக்கம் பெட்ஷீட்டு போட்டு ஜப அறையை உருவாக்கினேன். கடைசி ஹாஸ்டலில் என்னைய பார்த்து அவன் அங்கங்கே நினைஞ்சிட்டாங்க. ஜப அறை இப்படி தானே உருவாக்கணும். அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஜெபம் பண்ண ₹1 இல்லாமல் ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். என் தேவையெல்லாம் ஆண்டவர் சந்தித்தார். விஏபி ரூமில் தான் இருந்தேன். என் பண தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பேன். அல்லேலூயா, பிரைஸ்லா. அப்போ பசங்களை எனக்கு அயன் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. அப்போ என்ன வெளியே கொடுத்தா ரூபாவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, அழகாக மடித்து என் பெட்டுக்கு அடியில் அதை வச்சுருவேன். வச்சு நல்லா உட்காந்து எந்திப்பேன். ஆனால் வெளியே வரும்போது பார்த்தா நீட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பேன். பிரைஸ்லா, அல்லேலூயா. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனைத்து தேவையும் ஆண்டவர் சந்திக்க ஆரம்பித்தார். இந்த ஜெபம் என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவர் நமக்காக வச்சதை எடுத்து கொடுக்குது. அது நம்ம எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணும்? விசுவாசம் உள்ள ஜெபம். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார்? அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபத்தில் இன்னொன்று சொல்றேன். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். இந்த ஜெபத்துக்கு பதில் இன்னும் கிடைக்கல. பதில் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சகரியா எலிசபெத், அவங்களுக்கு வயதாயிருச்சு, அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஒரு நாள் சகரியா அவன் தேவ ஆலயத்திலே தேவனுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்த போது, தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்த போது, காபிரியேல் தூதன் வந்து தோன்றி, சகரியாவே நீ பயப்படாத, உனக்கு ஒரு 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 குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி தேவதூதன் வந்து சொல்றாப்ப, தேவதூதன் சொன்ன உடனே பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னா அவன் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்? கண்டிப்பா குழந்தைக்காக நெஞ்சிருக்கான். அப்ப வேண்டுதல் கேட்கப்பட்ட நம்மளால என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், உங்க ஜெபத்துக்கெல்லாம் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படி நீங்க என்ன சொல்லணும்? இந்த பாருங்க, நீங்க சகரியாவோட சேர்ந்த ஆள் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். என் ஜெபம் கேட்கப்பட்டது, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, கேட்கப்பட்டதுன்னு சொல்லி, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. எப்பா உன் ஜெபம் நிறைவேறும், நீ ஜெபிச்சுட்டு இருந்த பார்த்தா அதுக்கு பதில் கிடைச்சிடும், நீ நல்லா இருப்ப அப்படி சொன்னா. கீழே பாருங்க, 18ஆம் வசனம் வாசிக்கிற. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இது நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கின்றாளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், டே நான் தேவ சமூகத்திலிருந்து வந்திருக்கிற காபிரி தூதன்டா, உனக்காக ஆண்டவர் இந்த வசனத்தை அனுப்பியிருக்கிறார், இந்த வாக்குத்தத்தத்தை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது எப்படி நடக்கும்? அல்லேலூயா. இது ஆகுமா? அப்படி கேட்ட உடனே தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்திலிருந்து நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடன் பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு எல்லாம் யாரோட வேலை? ஆண்டோட வேலைடா. உங்களுக்கெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க, இவங்களுக்கு செய்தி கொடுக்கணும். என்ன உங்களை சொல்லலைங்க, காபிரி தூதன் சொல்றாப்ப, காபிரி தூதன் சொல்றாப்ப. என்னப்பா இவன் நம்பாதவங்களுக்கெல்லாம் செய்தி அனுப்புற ஆண்டவர் சொல்றாரு, போய் சொல்லு, என் மகன்கிட்ட போய் சொல்லு. கீழே பார்த்தீங்கன்னா, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். நல்ல இது நமக்கெல்லாம் நடந்தா நம்முடைய பதில், ஜெபத்துக்கு பதில் சீக்கிரமாய்
சீக்கிரமா நடந்துரும். நம்ம ஜெபத்துக்கு பதில் ஏன் கிடைக்கல? மூக்குக்கு கீழே ஒண்ணு இருக்குது. யார் வாய்? அடுத்தவங்களை சொல்லுவாங்க, என் வாய் தான். ஜெபத்திலே நமக்கு ஆண்டவரே என் ஆண்டவர் தழும்புல சுகமானே சுகமானே அப்படின்னு ஜெபம் பண்றீங்க. இப்போ பிரச்சனை வந்த உடனே நீங்க வார்த்தை நம்ம நெஞ்சிரும். ஒரு தரித்திரம் வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே நம்ம வார்த்தை என்ன ஆயிருச்சு? மாறுது. அல்லேலூயா. அவ்வளவுக்கு எடுத்து வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடு வாசல்களை காத்துக்கொள்ளும். நான் ஜெபம் பண்ணுற அந்த ஜெபத்துக்கு பதிலை குறித்து நான் எந்த தீமையானதை பேசக்கூடாது. ஏன்னா மரணமும் ஜீவனும் ரொம்ப 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 நம்ம கவனமா இருக்க வேண்டியிருக்குதுங்க, வாயில தான். அல்லேலூயா. அன்னைக்கு அதுக்காண்டி இன்னைக்கு ஆண்டவர் அப்படி நினைச்சாருன்னா எந்த விசுவாசியும் என்ன செய்ய முடியாது. எல்லா விசுவாசியும் அதனாலதான் ஆண்டவர் நம்ம மேல இறக்கப்பட்டு, என் பிள்ளைங்க பேசிக்கிட்டா இருக்கட்டும், பதில் கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க பேசாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க நீங்க, ஏன்னா எதுக்காக இவ்வளவு ஊமையாக்குறாருன்னா, இவன் இப்ப யோவான் வந்தான்னா இயேசு கிறிஸ்து வர முடியும். புரிந்துக்கிட்டீங்களா? பிரைஸ்லா. ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் என்னுடைய பதில் நான் எதுக்காக ஜெபிக்கிறேனோ அதுக்கு எதிராக நீங்க நினைஞ்சிடக்கூடாது. அதனால சொல்றேன், சின்ன பிள்ளைங்களுடைய வார்த்தையெல்லாம் இப்ப படிப்பு, ஐயோ எக்ஸாம் வச்சுட்டாங்க, ஐயோ நான் ஃபெயில் ஆகிடுவேன், ஃபெயில் ஆகிறவனே பாஸ் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது நல்லா படிச்ச கேஸ் பார்க்கணும், ஐயோ நான் எப்படி எழுதுவேன். அல்லேலூயா. என்னையெல்லாம் வார்த்தையை கேட்பான், ஏன்னா அப்படி சுத்திட்டு இருக்க எக்ஸாம் டேத்துல, படிச்சிட்டியா? படிச்சாச்சா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சின்ன பிள்ளைங்களை இப்பயே ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அவிசுவாசத்தை நெஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது, எக்ஸாமை பார்த்து பயப்படக்கூடாது, படிப்பை குறித்து தப்பா நெஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் என்னால் படிப்பு வராது, எனக்கு எதிர்காலம் அப்படி ஆயிரும், எனக்கு இது இல்லை, எனக்கு அது பிடிக்கல, சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஒருத்தங்க ஒரு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க பெரிய ஒரு ஊழியக்காரங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க சரீரத்தில் அடிக்கடி பலவீனப்பட்டாங்களாம். ஒரு நாள் பரிசுத்தாவியானவர் சொன்னாராம், ஆண்டவருக்கு ரொம்ப அவங்க ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க சரீரத்தில் பலவீனம், வியாதி மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு நாள் அழுது, ஆண்டவர் ஏன் ஆண்டவரே நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், என் சரீரத்துக்கு ஏன் வியாதி வந்துக்கிட்டே இருக்குது, சுகமாகுது திரும்ப வருது, சுகமாகுது திரும்ப வருது, ஏன் ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அப்போது ஆவியானவர் சொன்னாராம், உன் வாய் தான் காரணம். நீ என்ன பேசுகிற? அடிக்கடி அவங்க சொல்லுவாங்களா, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், என்னால் இது முடியல, ஐயோ எனக்கு வியாதி வந்துருப்பாங்க. இப்போ இந்த ஒரு வியாதி சரியா போச்சா, இன்னும் பாருங்க எனக்கு ஏதாவது வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க தீர்மானிச்சாங்களாம், ஆண்டவர் சொன்னாராம், நீ அடிக்கடி முடியாது முடியாதுன்னு வார்த்தையை நீ பல முறை பயன்படுத்துகிறாய், முடியும்னு சொல்லி என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவங்க திருமணம் ஆன பிற்பாடு கூட ஏதாவது பொருளோ ஏதோ ஒன்று தூக்க முடியாட்டாலும் கூட முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்களாம். அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, கூட வந்து இப்படி கையை காட்டுவாங்களாம். அதுக்கடுத்து அவங்க வார்த்தையை மாற்ற இன்னைக்கு பூரண ஆயுஷ் நாட்களோட ஊழியம் செய்யறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நாவ அடக்க ஒரு மனுஷனாலும் யாரும் கூட. அல்லேலூயா. அப்ப தேவனால் எல்லாம். அப்ப எதுக்கு அதிக உதவி தேவைப்படுது? ஜீவனை பேசாம நம்ம தீமையை பேசுறோம். அல்லேலூயா. நீங்க நம்மளாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு ரெக்கார்டை ஏதாவது ஃபோன் ரெக்கார்டு ஆன் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க பக்கத்துல. காலையில இருந்து நைட்டு என்ன பேசுறீங்க பாருங்க. நைட்டு போய் போட்டு பாருங்க, கேவலமா பேசிருக்கேன். அல்லேலூயா. முடியாது, அது நடக்காது, அது பண்ணாது, அது முடியாது, அவங்க தான் பேசுவாங்க, இது முடியாது, என்னால முடியாது, அது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. எல்லாம் மரணமும் அதில் பிரியப்படுபவர்கள்
அப்ப ஏன் இவ்வளவு சங்கடம், ஏன் இவ்வளவு கஷ்டம்? நல்லா புரியுங்க, தேவன் ஒரு மனிதனையும் அற்ப ஆயுசுல எடுக்கிறவர் கிடையாது. நல்லவர். நம்முடைய ஆயுசுடைய கூடுவதும் குறையதும் எதுல இருக்கிறது? எதுல இருக்குது? நீங்க 100 வயசு வாழலாம், இல்லாவிட்டாலும் வாழலாம். நான் சொல்ல விரும்பல, புரியுதுங்களா? நம்ம பலவீனம் எங்க இருக்குது? அல்லேலூயா. நான் இது அறிக்கையே சில 2 மாதம் நிறைய சிரமப்பட்டேன். நான் வந்து இங்கே உட்காந்து ஐயோ எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நான் அதையே நீங்களும் என்னை விசாரிப்பீங்க. உண்மைதான், நான் ரொம்ப விசாரிச்சுருவீங்க. அது வேறு நல்லா பிடிக்கும். ஆனாலும் அந்த பலவீனத்தை என்ன செஞ்சக்கூடாது, சொல்லாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ்லா சுகமா. இப்போ சுகமான பிற்பாடு நான் சொல்கிறேன், ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்காக நம்ம சொல்லலாம். திரும்ப நம்ம வெளியே நம்ம நினைச்சக்கூடாது, பலவீனத்தை பேசக்கூடாது. பலவீனத்தை பேசக்கூடாது, கஷ்டத்தை பேசக்கூடாது, பணம் இல்லையேன்னு சொல்லக்கூடாது. உலகத்துக்காரங்க கூட பாருங்க, காலையில் நீங்கள் தான் வாங்கிட்டு போனால் பொறிகளில் இருக்காங்கடா, பொறிகளில் இல்லை மல்ல இது ஜீரகம் இருக்குன்னு சொல்லுவான். ஏதாவது இல்லைன்னு அவன் சொல்லக்கூடாதான். பாருங்க, சிலவர் வியாபாரம் பாருங்க நல்லா ஓடிட்டு இருக்கோம், அவன் சொல்லுவாங்க எப்படி இருக்கு வியாபாரம், எப்படி இருக்குது, கண் பட்டுருமா, சுமாராக தான் இருக்குது. இப்படி சொல்லிட்டு இருந்த ஆட்களை பார்க்க கொஞ்சம் ஆள் கழிச்சு பார்த்து சுமாராகவே போயிடுச்சு. அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டேன், இருக்கேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிறிஸ்துவுக்குள்ள பிரச்சனை இருக்குது, உண்மைதான். நான் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருக்கிறேன். போராட்டம் இருக்குது, உண்மைதான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வியாதியா இருக்குது, உண்மைதான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நான் நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம அடுத்த தியானிக்கலாம். அப்படி எழுந்து நிற்போம். Glory to Jesus, glory to Jesus. ஹல்லேலூயா. ரெபே ஷக்கலாபா ரெகாபாலா, ஓ ரெகாபாலா பாபாலா. இன்னும் ஒரு ஜெபத்தை மட்டும் நான் சொல்றேன். மேல் வீட்டு அறையில் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பிரைஸ்லா. ஹல்லேலூயா. முதல் எலியா எதுக்காக ஜெபித்தான்? மழைக்காக ஜெபித்தான். அதுக்கடுத்து மோசே எதுக்காக யுத்தம் பண்ணான்? வெற்றிக்காக யுத்தம் பண்ணினான். இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜெபித்தார்? பிதாவின் சித்தத்துக்காக ஜெபித்தார். அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணாங்க, ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாதவர்கள், ஆவியானவரே என்னை நீங்க நிரப்பணும், நான் அந்நிய பாஷை பேசணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உங்களுடைய ஜெபத்தை ஒவ்வொரு ஜெபமாய் நீங்கள் தேவ சமூகத்துக்கு கொண்டு போங்கள், அதுக்கு பதிலை காண்பீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லா ஜெபத்துக்கும் ஒரு பிரின்சிபல் பண்ண வேண்டி இருக்குது, அதுதான் நம்ம வாய். கையை தட்டுங்க. அல்லேலூயா. நம்ம வாய் தான் நெஞ்சிரும், நம்ம மரணமும் ஜீவனும். நீதிமான் வாய் ஜீவ ஊற்று, நீதிமான் வாய் அநேகரை போஷிக்கும். உங்களை எங்க நீதிமான் வாய் அநேகரை உற்சாகப்படுத்தும். உங்கள்கிட்ட நீங்க எனக்காக என்கிட்ட ஜெபிக்கிறீங்க, நான் உங்ககிட்ட வந்து நல்ல வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உங்களை தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இல்லாம நான் நெகட்டிவா பேசணும்னா அது உங்களுக்குள்ள நெஞ்சிரும். நான் அப்படி இல்லை. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். ஜீவனையே நம்ம பேச பழகி கொள்ள வேண்டும். இப்போ இந்த நாளில ஒன்று நாம் கற்றுக்கொண்டோம், விசுவாசத்தோடு ஜெபித்தால் நமக்கு பதில் உண்டு. விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படின்னா, பதில் கிடைத்து விட்டது என்று நம் ஜெபத்துக்கு போகணும். எலியா மலை இறைச்சல் என கேட்கிறது. அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கா, ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெப அபிஷேகத்தால் எங்களை நிரப்புனதற்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களையும் எங்கள் சபை மக்களையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெபிக்கக்கூடிய ஜெப அபிஷேகம் ஒவ்வொரு மேலையும் இறங்கட்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் இவர்கள் பிணியாளியை சுகமாக்கட்டும். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபம் வெற்றியை கொண்டு வரட்டும், சுகத்தை கொண்டு வரட்டும், நன்மையை கொண்டு வரட்டும், பணத்தை கொண்டு வரட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருவதாக. ஹல்லேலூயா. என்னால் ஜெபிக்க முடியும், காரணம் எனக்குள் இயேசு இருக்கிறார், எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் ஜெபிக்க நான் பதிலை பெற்றுக்கொள்வேன், நான் சாட்சி சொல்வேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுங்க, நான் இந்த நாள் முதல் ஜெபம் பண்ணி அடுத்த வாரம் வரும்போது நான் சபையில சாட்சி சொல்லுவேன். கர்த்தர் இந்த சின்ன சின்ன ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆகிய அதுதான் எனக்கு கையளவு மேகம், ஹல்லேலூயா, உள்ளங்கை அளவு மேகம். எத்தனையோ ஜெபத்துக்கு பதிலை கொடுத்த கர்த்தர், இனி நான் ஜெபிக்க போகிற ஜெபத்துக்கும் பதிலை ஆண்டவர்
கொடுப்பார். கரங்களை தட்டி ஓ ராபா ராபா ஷாதோ ராபு மா ராகா லோத ராபா ரிபா ஓ ஷாகா லபா கபா பாபாலா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபிக்க எங்களையும் எங்கள் சபை மக்களையும் பலப்படுத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெப அபிஷேகம் இந்த நாள் முதல் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் காட்.